ஒரு போராட்டம் கூட தெரியாது, மரத்தில் தான் ஏறுறீங்க, கையும் கடிப்பீங்களான்னு கேட்குறாங்க. விஜய் மட்டும்தான் ஒரு பெரிய எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆளுமை. அப்புறம் புஷி ஆனந்த், ஆதவ அர்ஜுன் இந்த மாதிரி இருக்காங்க. கீழே கீழே வந்து மாவட்ட ரீதியாக அப்படி எந்த தலைவர் இப்போ ப்ரொமினெண்ட்டாக இருக்காங்க, எந்த அளவுக்கு ஃபேஸ் வேல்யூ? நான் பல உதாரணம் சொல்லியிருக்கிறேன். ஒரு உதாரணம் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன். காமராஜ் வாசிய ஜெயண்ட் 9 வருஷம் இந்த நாட்டின் விடுதலைக்காக ஜெயிலில் இருந்த தேசபக்தர், எளிமை நேர்மை நிர்வாகத்துக்கு பேர் போனவர். இந்தியாவில் வந்து 2 பிரதமர்களை வந்து தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பு கிடைச்சது. ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி பிரசிடெண்ட்டாக இருந்ததால் அவரை வந்து விருதுநகரில் யார் தோக்கடிச்சாங்க தெரியுங்களா? அவ்வளோ பெரிய ஆளுமையை அன்னைக்கு பேர் தெரியாத ஒரு மாணவன் சீனிவாசன், சீனிவாசன்றவர் டிஎம்கே சின்னத்தில் நின்னார். டிஎம்கே அவரை நிறுத்திச்சு, அவ்வளோதான். ஸோ காமராஜரா சீனிவாசனா ஒன்றுமே தெரியாது. சீனிவாசனை யாருக்குமே தெரியாது விருதுநகரில். அன்னைக்கு மாற்றம் வேணும்னு மக்கள் முடிவு பண்ணப்போ மாநிலம் பூரா அந்த மாற்றம் மிகப்பெரிய ஆலமரத்தெல்லாம் சாட்சிது. அதுக்கு ஒர்க் பண்ணுங்க, மாவட்ட ரீதியாக ஒர்க் பண்ணுங்க. அது என்ன போராட்டம் பண்ணி, அதாவது நேற்று ஒரு பாலக்கோட்டில் ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து தாவக தொண்டர் வந்து போலீஸ் கையை கடிக்கிறார். இது ஃபுல்லாக சோஷியல் மீடியா ட்ரோல் ஆகுது. ஒரு போராட்டம் கூட தெரியாது, மரத்தில் தான் ஏறுறீங்க, கையும் கடிப்பீங்களான்னு கேட்குறாங்க. நான் கேட்குறேன், போராட்டங்கள் பண்ணால் ஜெயிச்சிடலான்னா இந்த நாட்டில் கம்யூனிஸ்டுகள் என்றைக்கோ ஆட்சிக்கு வந்திருக்கலாம்.